வணக்கம். இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் நெய்மன். ஆ ஒரு விஷயம் பேசப்படணும்னா, அந்த விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கணும். சரி, தெரிஞ்சுக்குவோம். ஆ சரியான நேரம் தான். விசை, விஷயம், தமிழ் சொல்லா? விஜயம் என்னாச்சு? இது விஜய் யாரு? இவருடைய அ திட்டம் என்ன? இது பேச வேண்டிய நேரம் தான். ஆ சுத்தமான தமிழ்ச்சொல். சுத்தமே தமிழ்ச்சொல். அப்படிதான் அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால விசைத்து எழக்கூடிய பூமியின் தூசியை விசயம்னு சொல்லுது. விசயம் வெல்கொடி, விசய வெல்கொடி. அது வெற்றி தூசி அப்படிங்கிறத பொருள்ல விசயம், விஜயம்னு ஆயிடுச்சு. அது பேச்சு வழக்கு அப்படி ஆகும். அத சமற்கிருதம் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு, அத சமற்கிருதம் மயப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு வேலையே இந்த படுபொருள் வவ்வுதல் தானே. விழுமியங்கள் எங்க இருந்தாலும் எடுத்து முழுங்கிரணும். அதுல எச்சு துப்பி வச்சிரணும். மத்தவங்க தொடக்கூடாது. இதுதான் அவங்களுடைய வேலை. அதனால அது விஜயநகரம்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்ரீ விஜயம் ஆயிடுச்சு. ஸ்ரீன்னு போட்டாலே அந்த தூசி வெற்றி பெறலைன்னு தான் பொருளாகுது. புரியுதா? எவ்வளோ பெரிய கோளாறு பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அப்போ இந்த விஷயம் அல்லது இந்த பூமியினுடைய சுழற்சியில உருவாகக்கூடிய இந்த தூசி கொடி, அ அது எப்படியெல்லாம் சாய்ஞ்சு போகணும், எப்படி வலப்புறமா இருக்கணும், அப்படிங்கிறது தான் அந்த செங்கோல் தன்மை பற்றியது. இப்ப இதெல்லாம் இந்த வேந்தர்கள், அ வல்லுனர்கள் இவங்க பார்த்து இது அரசு, இது அரசு இல்லை அப்படின்னு சொன்னது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா, "ஆசை இருக்குது அரசாள, அம்சம் இருக்குது கழுத மேய்க்க" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அதன்படி இது கழுத மேய்க்கிற அரசு தான் உண்மையான அரசுன்னு போராடுறாங்க. அந்த கழுத மேய்க்கிறத வெற்றின்னு சொல்றான். அதாவது தமிழ்நாட்டுல அது ஒரு மாநிலமா இருக்கு இன்னைக்கு. அதுல பெரிய பதவி அப்படின்னு நாம் நினைக்கிற முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு பெரிய பதவிலாம் ஒண்ணும் இல்ல. அது யார் வேணாலும் இருக்கலாம். பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் இருந்தாரு. அந்த புண்ணாக்கு ஊழல்ல கூட பேசப்பட்டாரே அவரு. அவர் வீட்ல எரும மாடு நெறையா இருக்கும். அவரே பால் கறப்பாரு. அவங்க மனைவி பால் கறப்பாங்க ரப்ரி தேவி. ஒரு முறை அவங்க முதலமைச்சர் ஆக வேண்டி இருந்துச்சு. அவங்க வந்தாங்க. இரு வாரேன்னு வந்து அந்த விளக்கெண்ணெய் கிண்ணத்த தள்ளி வச்சுட்டு, முந்தானையில தொடச்சுட்டு வந்து கையெழுத்து போட்டாங்க. அவ்வளோதான் முதலமைச்சர் பதவி. ரொம்பலாம் பந்தா காட்டக்கூடாது. அவ்வளவுக்கு அதிகாரம்லாம் தான் இல்ல. ஆனா கைப்பாவையா செயல்பட்டு, முடிஞ்ச வரைக்கும் அந்த மதிப்புகளை இழக்கச் செய்யலாம். அப்படிதான் முன்னால பண்ணியிருக்காங்க. சரி, இப்ப எந்த இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் திருப்புமுனை வந்தது? அதுல வெற்றி எது? தோல்வி எது? இன்னைக்கு நடக்கிறது என்ன? நடக்க வேண்டியது என்ன? இத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நமக்கு பிரபாகரன் என்ற ஒரு தலைமை குறியீடு. அதை நம்ம பேசியாகணும். இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாத நேரத்தில பேசலன்னா, அப்ப வேற எப்ப பேசப் போறோம்? ஆ இந்த 2யுமே நீங்க வச்சு பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த தலைமையாக ஒரு முகம் வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே, நமக்கு வ வழி வழியா இருக்கு. நமக்கு சங்க இலக்கியங்கள் வழியா தெரிஞ்ச மூவேந்தர்கள், அ பெருவழுதியிலிருந்து எல்லாரையுமே நம்ம வந்து கற்பனை செய்ய முடியும். ஆனா, புகைப்பட கருவி வந்த பிறகு வந்த முகமாக, ஒரு முகமாக தெரிஞ்சது பிரபாகரன் தான். அதனால அந்த ஆளுமையை அவ்வளோ எளிதா மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அந்த ஒரு ஊழி, அந்த திருப்புமுனையை ஏற்படுத்திய தலைவர்ன்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல், அவர் வழிபட்ட ஒரு தமிழ் தேசிய சிந்தனையில மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்ல. ஆனா, அவர தமிழ் தேசிய தலைவர்ன்னு உலக அளவுல சொல்றோமா அப்படின்னா, பெரும்பாலும் சொல்றாங்க. ஐயா மணியரசன் மட்டும் அவர தமிழீழ தேசிய தலைவர்ன்னு தான் சொல்றாரு. தமிழ் தேசிய தலைவர்ன்னு சொல்லல. ஒருவேளை இவருடைய பார்வையில வெங்கட்ராமன் தான் தமிழ் தேசிய தலைவராங்கிறது தெரியல. அது அவர் தான் விளக்கி சொல்லணும். அதோட தமிழினத்து தமிழறிஞர்கள் அப்படின்னு ஒரு ஒரு சொற்கட்டு உருவாக்கி அவரு உலவ விட்டுருக்கிறாரு. அ அது வரவேற்கத்தக்கது தான். தமிழினத்து தமிழறிஞர்கள் மற்றவர்கள்லேருந்து வேறுபட்டு தான் இருப்பாங்க. அதனால சில முடிவுகள் அவங்கள கொண்டு எடுக்கணும். தனி தமிழினத்து தமிழறிஞர் தனிவட்டம் அது தேவைப்படுது. இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்காக. சரி, அப்போ இந்த அரசு இந்த கழுதை மேய்க்கிற அரசா? அல்லது தகுதியான அரசா? அப்படிங்கிறத பேசுபொருளாக்கணும்னா, அதுக்கு ஒரு புள்ளி, ஒரு தலைமை குறியீடு. அது ம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது பிரபாகரன். அந்த முகத்த அவ்வளோ எளிதா மாத்துறதுக்கு இன்னொரு முகம் வரல. இன்னொன்னு தலைநாள். இந்த தலைநாள் பற்றி ஈழத்தமிழர் உட்பட யாரும் பேசுறது கிடையாது. அவங்கள பொறுத்தமட்டில அவங்க ஒரு அச்ச உணர்வு உள்ளவர்கள். அவங்க ஒரு 30 ஆண்டு முந்தி ரொம்ப பதட்டப்படுவாங்க. அதனால இழப்புகளும் அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு இழப்பு வர வேண்டிய தேவையே இல்ல. அவங்க திட்டுனா கூட கோபம் வரமாட்டேங்குது. அவங்க ஒரு இசை பாடல் போல தான் அவங்களுடைய மொழியே இருக்கு. குறிப்பா இப்ப தமிழுக்கும் தெலுங்குக்குமான உறவு தொடர்பு போல இல்ல இது. அப்படியே பச்சை தமிழா தான் இருக்கு.
ஆனா அந்த பேச்சு மட்டும் ரொம்ப அந்த ஒரு இசையோட கூடி பேசுறாங்க. அது வந்து அவங்க போரிட்டு வழக்கமே இல்லாதவங்க போல இருக்கு. அது செல்ல சண்டை போடுற மாரி தான் இருக்கு. எதிரிய வந்து எச்சரிக்கிற போது கூட அந்த கடும் போர் வார்த்தைகள் அவங்களிடத்துல இல்ல. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்ல. இங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் திட்டக்கூடிய வசைச்சொற்கள் தான் கடுமையா இருக்கு. அந்தந்த மண்ணுக்கு ஏத்த அளவுக்கு வீச்சா பேசுவானுங்க. அதெல்லாம் உண்மதான். அ இப்ப நமக்கு அந்த கடும் போர் வார்த்தையெல்லாம் தேவையில்ல. இந்த அறிவு தளத்துல உயிராயுதம் ஏந்தி வரக்கூடிய ஒரு தலைமுறையாக இது இருக்கிறனால, முட்டாள் தானா பூனைக்குட்டி வெளிய வந்துரும். முட்டாள் பூனைகள் தானா வெளிய வரும். அது ஒவ்வொரு நாள் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆடி போய் ஆவணி வந்தா அடுத்து புரட்டாசி வரும். அந்த புரட்டாசியில இந்த புரட்சி என்னங்கிறதெல்லாம் தெரிய வரும். அதனால அத பத்தி கவலை இல்ல. ஒரு திரைப்பட நடிகன், முதலமைச்சன் அப்படிங்கிறதுக்காக, ஒரு சக கலைஞனாக எந்த கலைஞனாவது வெட்கப்பட்டதுண்டா? எவனாவது தலை குனிந்ததுண்டா? ஒரு அருவருப்பான செயல். இது தேர்தல் ஆணையம் தான் இதுல குற்றவாளி. தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது சரி. எல்லாரும் ஓட்டு போடலாம். ஆனா எல்லாரும் தேர்தல்ல நிக்கலாமா? இதுல வகை மாறாட்டம் இருக்குதுங்க. ஒரு அதிகாரத்த நடிக்கிறவன்ட்ட குடுத்த பிறகு, அவன நடிக்க விட்டு அவன தலைவன்னு சொல்றது, அந்த நடிகன தலைவன்னு சொல்றது, அவன் கோழையிலே மிகப்பெரிய கோழைகள். அ இப்படித்தான் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டார். இப்படித்தான் ஜெயலலிதா உருவாக்கப்பட்டார். இப்படித்தான் இன்னைக்கு விஜய் உருவாக்கப்பட்டிருக்கார். இது தமிழ்நாட்டின் தகுதிக்கு பொருந்தாது. பக்கத்துல இருக்க மலையாளி காரி துப்புறான். ஏன்னா, அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியல. ஆனா, அவனிடத்துல நம்ம போன்ற ஒரு செறிவான மொழி இல்லை. அது அந்த வடிவம் சிதைஞ்சிருக்கு. இலக்கிய செறிவில்லை. யானைகள் அங்க தான் போகுது. ஆனா, யானைகள் பற்றிய அ இலக்கியம் அவங்கள்ட்ட இல்ல. நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட 1000 யானைகள் பற்றிய செய்தி இருக்கு. அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல. ஆனா, யானைகள் பற்றி நம்மள விட அவங்களுக்கு அதிகமாவே தெரியும். யானையோட பழகுறாங்க. யானைகள் வலசை போயிட்டு இருக்கு. கேரளாவுக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த மாரியான தொடர்புகளெல்லாம் நம்ம வந்து இணைச்சு பார்க்கிற போது, இந்த அ தமிழ்நாடு வந்து ஒரு பிறருக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக இருக்கணும்னா, நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு புரிதலை பேசுங்கள். நான் ஏன் பேச சொல்றேன் அப்படின்னா, எங்கேயும் போர் இல்ல. இனி வரப்போறதும் இல்ல. ஆனா தமிழன கண்டு இந்த உலகமே மிரளும்னா, அவனுடைய அறிவுச்செறிவு தான். இப்ப தூக்கிட்டு வந்துட்டான் பார்த்தீங்களா, லைடன் செப்பேட, இந்த களவாணி நாய்கள் எல்லாம் அந்த பெரிய கோயில்ல ஆண்டு நாள் 365 இருக்குன்னு பேச மாட்டேங்கிறான். பேச மறுக்கிறவன் தான் இத பேசுறான். ஏன்னா அந்த செப்பேட்ல இக்ஷ்வாகுன்னு இருக்கு. உடனே அந்த வடநாட்டு மரபுல இருக்கு. அப்படின்னு பேசுறது அவங்களுடைய உள்நோக்கம். மிகப்பெரிய மோசடி திட்டம். அப்படியே பெரிய கோயிலையே தூக்கி முழுங்கிற அளவுக்கான வேலையெல்லாம் செய்வானுங்க. அது இருந்தபோது என்ன இப்போ? அதுல ஒண்ணும் பெரிய செய்திலாம் கிடையாது. செப்பேட்ல பெரிய செய்திகள். அது வேணும்னே பின்னால ஒரு 100, 200 ஆண்டுக்கு பிறகு பொறுமையா எழுதப்படக்கூடிய செய்திகள் தான். இது பேசட்டும் வரட்டும். பெரிய கோயில சுத்திட்டு வந்து சித்திரைய தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னவனுங்க, எல்லார் பட்டியலும் நாங்க வச்சிருக்கோம். மெல்ல, மெல்ல, மெல்ல மாறுவானுங்க. அதனால உடனடியாக செய்ய வேண்டியது இந்த தலைநாள் பற்றிய புரிதலை பேசுபொருளாக்குங்கள். அது உலகளாவி பேசுபொருளாக்கும்போது, அது உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு குறியீடாக மாறும். அப்போது உண்மையான அரசு எது? கழுத மேய்க்கிற அரசு எது? அப்படிங்கிறது தெரியும். இந்த நடிகன் தொடக்க கூட்டங்கள்லயே அ இரட்டை யானை குறியீடு வச்சு ஒரு கொடி அறிமுகப்படுத்தும் போதே பேசினார். சங்க இலக்கியம் படிச்சு பாரு, படிச்சவங்கள கேட்டு பாருங்க. நான் படிக்கிறேன், படிக்கிறவங்கள கேட்கிறேன். அது சொல்லுது, "தம்பி நீ கழுத மேய்க்கிற அரசு தான் வச்சிருக்க" அப்படின்னு சொல்லுது. முடிஞ்சா நீ ஒரு தமிழ் புத்தாண்டு சட்டத்த புதுப்பிக்க குடுத்து பாரு. புதுசா ஒண்ணும் போட வேண்டாம். அப்படியே கலைஞர் போட்ட சட்டம், அந்த அம்மா போட்ட ரிப்பீல் ஆக்ட், நீ போடுற அப்பீல் ஆக்ட். இந்த 3ம் தான். இந்த 3 சேர்த்து ஒரே சட்டத்துல போட்டு, இந்த ஆளுநர் ஒப்புதல வாங்கி வச்சுரு. சென்ட்ரல் ஆக்ட்க்கு அப்புறமா நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுல அரசியல் இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டு, மக்கள வந்து ரொம்ப குறைச்சு எடை போடுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்படி குறைச்சு எடை போட்டு, அப்படியே காய் காய்ன்னு கத்தி, அ இந்த என்ன அ விசில் அத தமிழ்ல வீழைன்னு சொல்றாங்க. மடிபிடி வீழை. அந்த உதட்ட மடிச்சு அடிக்கக்கூடிய அந்த சீழ்க்கை இருக்கே, அந்த சீழ்க்கை வந்து வீழைங்கிறான். அந்த வீழை தான் அதே வீழைய நரி அ நரி வீழை விட்டுச்சுன்னா, அது ஊளைன்னா நரி ஊளையிட்டுடுச்சுன்னு சொல்றோமே. நரி ஊளை இது. ஒரு அபசகுனத்தின் அறிகுறி. தேய்பிறை 8ஆம் நாள்ல பதவியேற்றிருக்கிறீங்க. நான் இந்த பதிவு போடுறதே நெருங்கி வரக்கூடிய 3ஆம் பிறைய பாருங்க. ஒவ்வொரு 3ஆம் பிறை வரும்போதும், அத மாவீரர் நாளாக நீங்க அந்தந்த மாதத்துல அ வீரச்சாவடைந்தவர்களை நினைவுபடுத்தக்கூடிய முறைக்கு மாறுங்க. இன்னும் என்ன பிரிட்டிஷ் இந்தியால நடக்குதா? இன்னும் காலனி ஆட்சி நீட்சி தான் நடக்குதா? இது எல்லாத்தையும் கிரிகோரியன்ல தான் வச்சு தவசம் பண்ணணுமா? வெட்கமா இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒண்ணும் யாரும் உங்கள கைய பிடிச்சு தடுத்து நிறுத்த மாட்டாங்க. அதனால வரக்கூடிய 3ஆம் பிறைய பாருங்க. அதுக்கு முன்னால இது வளர்பிறைங்கிறனால, ஆ முழு நிலவு 12ஆம் நாள் முழு நிலவு 1ஆம் தேதி வரும். மே முடிஞ்சு ஜூன் 1ஆம் தேதி எதிர்பார்க்கிறோம். 1ஆம் தேதி வரலாம், ஒரு நாள் முந்தி வரலாம். அது வெற்றி தோல்வி இருக்குங்கனால அத பார்த்து யாம் தமிழர் செயர்களும், மரபொழி தமிழ் தேசிய தக்காரவையும் இது சொல்லிக்கிட்டு வருது. நாங்க எந்த மட்டத்திலயும் யாருடனும் கலந்து பேச அநியமாக இருக்கிறோம். பொது முடிவு தான். அதுல எங்களுடைய பார்வையில தவறுன்னா, அத திருத்திக்கிறதுக்கு எங்கள்ட்ட ஏற்பாடுகள் இருக்கு. அத நம்ம செஞ்சுக்குவோம். இந்த
அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு இந்த தமிழ் புத்தாண்ட பேசாம மறைச்சு அப்படியே மக்களை வந்து மயக்கி பண்ற வேலையை செய்யக்கூடாது. இது தேர்தலில் வெற்றி பெறதுக்காக சில உத்திகள் நீ கையாண்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு நொண்டிச்சாக்கு சொல்லி அதை பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பேசின அந்த வீரம் இன்னைக்கு இல்லை. அது இனி இருக்காது. இதுதானே இயல்பு. அதனால அதுக்குள்ள சிக்காம இந்த விஷயத்தை மறுபடியும் கிளப்பிருங்க. அதாவது பட்டைய கிளப்புறங்கிறது தூசியை கிளப்புற. நீ தூசியை கிளப்பி இப்போ ஒரு ஒரு பொட்டல்ல ஒரு நாள் முழுக்க கழுதைய பொரள விடு. மத்தியானம் 1 மணிக்கு அந்த தூசி நிக்கும். அத பார்த்துட்டு அந்த கழுதை ஒரு கத்தும். அது கால் கால்ன்னு கத்தும். கத்திட்டு கடைசியில ஒரு சவுண்ட் விடும். அதுதான் உங்க அரசுக்கு கழுதை தரக்கூடிய ரிசல்ட். ஏன்னா, அந்த பக்கத்துல இப்ப நீங்க போயிருக்கீங்கல்ல பழைய தலைமைச் செயலகம். அது பக்கத்துல ஓமந்தூரார் மாளிகை இருக்கு. அங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு கழுதை புரள்ற மாரி இடம் இருந்தா, கழுதைய புரள விட்டு தூசிய கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அப்பப்போ போய் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த தூசி எவ்வளோ உயரம் நிக்குது. இங்க இருக்கிற சர்ச்சு மாரிலாம் அப்படியே ஸ்டீப்பால நிக்காது தூசி. தஞ்சை பெரிய கோயில் அளவு கூட இல்ல. கங்கை சோழபுரம் கோயில் அளவு கூட இல்ல. அது அப்படியே குறைஞ்சிருச்சு இப்ப. அதாவது அந்த விசை வந்து குறைஞ்சிருக்கு. சொல்ல முடியாது. ஒருவேளை தமிழ்நாட்டுல அது திருத்தகுதியோட இருக்கிற நிலமா இருந்தா, அந்த தூசி அப்படியே 2 1/4 மடங்கு அகலத்த போல 2 1/4 மடங்கு கூட நிக்கலாம். இன்னைக்கு அந்த மாரி தூசி பொட்டலெல்லாம் காணோம். தூசி மாமண்டூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க தூசிய கிளப்பி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான் போல. அந்த தூசி இப்படி மடங்கும் அப்படி. அது மடங்குறது தெரியும். உயரமா போய் மடங்கும். இதெல்லாம் வந்து கண்காணிச்சிருக்காங்க. இந்த மரபறிவை நம்ம இழந்திருக்கோம். அப்படிங்கிறதுக்காக நான் இத சொல்றேன். இது அப்படியே கோயில் பற்றிய சாத்திரங்கள்ல இருக்கு. சாந்திகம், பௌஷ்டிகம், ஜெயதம், அற்புதம், சார்வகாமியகம்ங்கிற 5 வகையான விமானங்களுடைய அகலத்துக்கும், உயரத்திற்குமான ஒரு தொடர்பையே இத தூசிய வச்சு எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிருக்கு. அதுல இந்த சார்வகாமியகம் அப்படிங்கிறது 2 1/4 மடங்கு இருக்கிறது. அந்த 2 1/4 மடங்குல தான் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. மற்ற எல்லாம் குறைவா இருக்கும். அதனால தான் தஞ்சை பெரிய கோயிலை விட ராஜேந்திரனுடைய கோயில் கங்கண சோழபுரம் உயரம் குறைவு. அது அவனே கல்வெட்ட சொல்றான். வீர சிங்காசனத்திலிருந்து விசையாபிஷேகம் செய்தேன். என்னுடைய விஷயம் இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிற. பொன்னேமி அளவும் தன்னேமி நடக்கிறது. என்னுடைய வாரிசுகள் சொல்றாங்கன்னா, இந்த அறிவை நாம திருப்ப கொண்டு வரணும். இத தாங்க தமிழ்நாட்டுல இருந்து உலகமே எதிர்பார்க்குது. இதுதான் அரசு. இந்த அரசு நிலை கொள்ளும், அரசு நிமிரும் அப்படிங்கிறதுலாம் இதுதான். இத பத்தி பேசணும்னா, நீங்க தமிழ் புத்தாண்டு பற்றி பேசி ஆகணும். அதுல புரிஞ்சது, புரியாது 2யுமே ஆவணப்படுத்துங்க. அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. இப்ப குறிப்பா சமூக வலைதளங்கள்ல தைக்கு எதிரான ஒரு கூட்டம் அ திரும்ப திரும்ப அந்த சோதிடத்த உயர்த்தி பிடிச்சு, ஒரு பின்னடைவான அத கொண்டு வராங்க. இவர்களிடத்துல தமிழ் தேசியர்கள் ஏமாந்துறாதீங்க. அதனால தையில தான் எல்லாமே இருக்கு. நாங்க பேர குறிப்பிட்டே பேசுவோம். எங்களுக்கு ஏன்னா இத தவிர வேற தொடர்பு இல்ல. யாரும் தனிப்பட்ட முறையில எல்லாம் வந்து அப்படிலாம் யாரும் பேசுறது இல்ல. நம்ம பேசினாலும் அவங்க மனம் திறந்து பேசுறது இல்ல. அதனால அத தவிர்த்துட்டு பொதுவெளி ஆவணமாக குடுக்குறது தான் சரி அப்படிங்கிறது தான் தோணுது. அதனால இந்த செய்திய நான் இப்படி கொண்டு போறேன். வரக்கூடிய 3ஆம் பிறையில தமிழர்களுடைய ஒன்று கூடல் வச்சுங்க. அதான் அன்றைக்கு மாலை நேரம் ஒரு 1 மணி நேரமும், மறுநாள் வளர்பிறை 4ஆம் நாள் மாலை நேரத்தில ஒரு 1 மணி நேரமும், ஒவ்வொரு மாதமும் கட்டாயமா சந்திக்கிறது அப்படிங்கிறது. இத வந்து கல்பாக்கம் வேம்பையன் ஐயா வந்து செய்துட்டு இருந்தாரு. அது ஒரு மாதாந்திர கூட்டம்னு சொல்லுவாரு. அவர் தமிழ் புத்தாண்டு தைங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. அவர் காலத்துல நான் 2002கள்ல அவர நான் பழகியிருக்கேன். அ அவர் காலத்துல இந்த புரிதல் இல்ல. உரிய நாள் இருக்கும் அப்படிங்கிற புரிதல் இல்ல. 3ஆம் பிறை பற்றிய புரிதலே இல்ல. இப்ப இது வந்திருக்கு. இத நாங்க இணைச்சு அந்த செய்திய சொல்றோம். அதனால மூத்தவர்களுடைய அறிவு இருக்கு. மதியோர்கள் மரபுன்னே இருக்கு. மதியோர்கள் மரபின் முதியோர்ன்னு இருக்கு. அப்ப அவங்களுடைய அறிவை நம்ம ஆவணப்படுத்தணும். ஆவணப்படுத்திட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த அறிவ கொண்டு போய் சேர்க்கிற வேலைய செய்வோம். நன்றி.